இறை கருணை பெற்ற அன்பர்கள், அருளாளர்கள் அனைவரையும் வாழ்த்து வணங்கி மகிழ்கிறோம். அன்பிற்கு இனியவர்களே, நம்முடைய பதிவுகள் பலருடைய மனங்களில் பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய நிலைமைகளை தோற்றுவித்திருப்பது ஏராளமான அன்பர்கள் நம்முடைய கருத்துக்களையும் நம்முடைய பதிவுகளையும் ஆவலோடு எதிர்பார்ப்பதும், இது பற்றிய விமர்சனங்களை முன்வைப்பதும் நம்முடைய அன்பர்கள் தரக்கூடிய ஆதரவு வரவேற்கத்தக்கதாக இருக்கிறது. இதனுடைய விளைவு பல அன்பர்கள், பல தரப்பை சார்ந்தவர்கள் இந்த சமுதாயத்தினுடைய நிகழ்வுகள் பற்றியெல்லாம் நம்முடைய கருத்துக்களை அறிய வேண்டும் என்கிற முயற்சியை மேற்கொள்ளுகிறார்கள். நிறைய பேர் நிறைய கேள்விகளை எழுப்புகிறார்கள். நாம் இவைகளையெல்லாம் ஒரு சுவையாக கருதவில்லை. விமர்சனங்களையும் கருத்துக்களையும் அன்பர்களினுடைய கேள்விகளையும் நாம் வரவேற்கவே செய்கிறோம். ஒரு அன்பர் கேட்டிருக்கிறார், கரூரிலே நடந்த மரணங்களுக்கும் கோவையிலே ஒரு பெண் கதற கதற கொடுமைகளை சந்தித்திருப்பதற்கும் யார் காரணம்? இதற்கெல்லாம் அர்த்தமற்ற அரசியல் காரணமா? ஆன்மீகம் காரணமா? பிரபஞ்சானந்தா தெய்வசிகாமணி சுவாமிகள் இதற்கு பதில் சொல்ல முடியுமா? நீங்களெல்லாம் இந்த நிகழ்வுகள் பற்றியெல்லாம் பேசலாமா? உங்களால் இதற்கு பதில் தர முடியுமா என்று மிக விரிவான கேள்வியை எழுப்பியிருக்கிறார்கள். பொதுவாக ஆன்மீக தளத்திலே இருக்கிறவர்கள் வழிபாடுகள் செய்து கொண்டு இறை நிகழ்வுகள் பற்றி பூஜைகள், அபிஷேகங்கள், ஆராதனைகள், வேள்விகள் நடத்தி கொண்டு இறைவனை பற்றிய சிந்தனைகளோடு இறை சிந்தனைகளை பற்றி மட்டுமே அவர்களுடைய செயல்பாடுகள் இருக்க வேண்டும் என்பதுதான் பெரும்பான்மையானவர்களினுடைய எண்ணங்களாகவும் கருத்தாகவும் இருக்கிறது. ஆனால் நம்முடைய வீரத்துறவி விவேகானந்தர் இந்த உலகத்திற்கு தெளிவுபடுத்தி இருக்கக்கூடிய விஷயம், அந்த பாரத பாரம்பரியத்தினுடைய ஆன்மீகத்தினுடைய அடித்தள கருத்தாக அவர் வலியுறுத்தி இருக்கக்கூடிய விஷயம், மனித குலத்திற்கு, மனிதர்களுக்கு நல்ல வழிகாட்டுதலையும் நன்மையையும் தராத ஆன்மீகமும் கடவுள்களும் அவசியம் தானா என்று நாம் சிந்தித்து பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் என்பதை அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள். இதன் மூலமாக இந்த மனித குலம் உணர்ந்து கொள்ள வேண்டிய பேருண்மை, மனித வாழ்க்கையில் அனைத்தும் ஆன்மீகமாக இருக்கிறது. மனித வாழ்க்கையில் அனைத்தையும் ஆன்மீகமாக நீங்கள் கடைபிடிக்கிற பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கை மேன்மைக்குரியதாக இருக்க முடியும். நீங்கள் பிறப்பது, உண்ணுவது, வளர்வது, நீங்கள் கற்றுக்கொள்வது, தொழில் செய்வது, உறவுகளோடு நீங்கள் உறவுகளை மேற்கொள்வது, சமுதாயத்திலே இயங்குவது, அரசியல், அரசாங்கம், கலை, இலக்கியம், இறை வாழ்வு, இவைகள் அனைத்துமே ஆன்மீகமானது என்பதை அனைவரும் முதலிலே உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த இறை உணர்வை இந்த மண்ணிலே தோன்றிய பல அருளாளர்கள் தொடர்ந்து மக்களுக்கு கொண்டு சேர்த்ததனுடைய விளைவுதான் உலகம் இன்றைக்கு இந்த அளவிற்கான ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கிறது.
உலகத்திலேயே நம்முடைய பாரத மண்ணிலேதான் இந்த உயர்ந்த ஆன்மீகத்தினுடைய எல்லைகளை தொட்டு காட்டக்கூடிய ஞானிகள் ஏராளமாக தோன்றி வழிகாட்டியதனுடைய விளைவு இந்த மண் புனித மண்ணாக, புண்ணிய பூமியாக போற்றப்படுகிறது. தற்பொழுது இப்படி ஒரு பரந்து விரிந்த சிந்தனைகளை அனைவருக்கும் கொண்டு சேர்க்கக்கூடிய நிலைமைகள் சமுதாயத்திலே கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து விட்டது. சமுதாயத்திலே இருக்கக்கூடிய ஆன்மீக தளத்திலே இருக்கக்கூடியவர்கள் கூட நமக்கு இதற்கு தேவையில்லாத விருப்பு வெறுப்புகளை சம்பாதித்துக் கொள்ள வேண்டும் என்று எண்ணக்கூடிய ஒரு நிலைமையும், அவரவர்கள் அளவிலே நாம் அறம் சார்ந்தவர்களாக இருந்தால் போதும், நம்முடைய பணிகள் இருந்தால் போதும் என்று எண்ணி சுருக்கிக் கொள்ள வேண்டிய நிலைமை சமுதாயத்திலே இன்றைக்கு கடைபிடிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மைதான். இவைகளை கடந்து இன்றைக்கு இந்த சமுதாயத்தினுடைய அனைத்து நிகழ்வுகளுக்கும் இந்த சமுதாயத்திலே இருக்கக்கூடிய அனைவரும் பொறுப்பு என்பதை நாம் முதலிலே உணர்ந்து கொள்ள வேண்டும். கரூர் நிகழ்வுகளானாலும் சரி, கோவை நிகழ்வானாலும் சரி, தற்பொழுது ஒருவர் மீது ஒருவர் குற்றம் சாட்டி கொண்டிருக்கிறோம். அரசு காரணம், அரசியல் கட்சிகள் காரணம், காவல்துறை காரணம் என்று ஒருவர் மீது ஒருவர் நாம் குற்றம் சுமத்தி கொண்டிருக்கிறோம். அந்த குற்றச்சாட்டுகளிலே பல உண்மைகள் இருக்கலாம். ஆனால் அதே சமயத்தில் இந்த சமுதாயத்தினுடைய அவலங்களுக்கு இந்த சமுதாயத்திலே இருக்கக்கூடிய அனைவரும் பொறுப்பேற்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். நீங்களும் நானும் இதற்கு காரணமாக இருக்கிறோம். இன்றைக்கு நாம் அறம் சார்ந்த வாழ்வியலை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலகி சென்று கொண்டிருக்கிறோம். நம்முடைய மக்களுக்கு, நம்முடைய மனிதர்களுக்கு இந்த சமுதாயத்திலே அறம் சார்ந்த வாழ்வியல் பற்றி, வாழ்க்கையினுடைய கடமைகள் பற்றி, தர்மத்தோடு வாழ்வதற்காகத்தான் நாம் இங்கே வாழ்வியலை துவங்கி இருக்கிறோம் என்கிற அந்த உயர்ந்த எண்ணங்களை பதிவு செய்வதற்கான முயற்சிகளை நாம் தவிர்த்து கொண்டிருக்கிறோம் என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பள்ளி பருவத்திலே இருந்து, குழந்தை பருவத்திலே இருந்து ஒரு மனிதனை உருவாக்குகிற பொழுது அந்த மனிதனுக்கான எத்தகைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் வழிகாட்டுதல்களையும் கொடுக்கிறோமோ அப்படிப்பட்ட மனிதர்கள் தான் இந்த சமுதாயத்தில் உருவாக்கப்படுகிறார்கள். ஒரு மனிதனுக்கு எத்தகைய சிந்தனையையும் எத்தகைய எண்ணங்களையும் அவன் அறிந்து கொள்வதற்கும் அவன் கற்றுக்கொள்வதற்குமான வாய்ப்பு ஏற்படுகிறதோ அப்படி அவனுடைய ஆழ்மனதிலே அவனுக்கு உருவாகக்கூடிய அந்த சிந்தனைகளும் கருத்துக்களும் தான் அந்த மனிதனினுடைய வடிவமாக இருக்கிறது. அவன் பெற்றிருக்கக்கூடிய கருத்துக்களினுடைய அடிப்படைகளிலேதான், அறிவுகளினுடைய அடிப்படைகளிலேதான் ஒவ்வொரு மனிதனும் உருவாக்கப்படுகிறான். அப்படி இந்த சமுதாயத்திலே இருக்கக்கூடிய மக்களை, மனிதர்களை அறிவு சார்ந்த, அறம் சார்ந்த, தர்மத்திற்கான மனிதர்களாக உருவாக்குவதற்கு இந்த சமுதாயம் தவறிக்கொண்டிருக்கிறது. கோவையிலே அந்த பாதிப்பிற்கு உள்ளான, அந்த கொடுமைக்கு உள்ளான அந்த பெண்ணிற்கு நள்ளிரவில் வெளியிலே சென்று அவர்கள் இத்தகைய நிகழ்வுகளுக்கு ஆளாக வேண்டும் என்கிற உணர்வுகளை ஊட்டியது. அவர்களுக்கான அந்த சிந்தனைகளுக்கும் அந்த கருத்துக்களுக்கும் காரணமாக இருந்தது எது? இந்த சமுதாயத்திலே இருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்கும், மனிதர்களுக்கும் ஒழுக்கத்தையும் பண்பையும் அறநெறி சார்ந்த வாழ்வியலையும் தர்மத்திற்கான வாழ்க்கையையும் கற்றுக் கொடுக்காமல் போவதற்கு யார் காரணமாக இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த சமுதாயம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு நிகழ்வு நடந்ததற்கு பின்னால் அதற்காக குரல் கொடுக்கக்கூடிய நாம்
இந்த சமுதாயத்திலே அவலங்கள் ஏற்படுவதற்கு காரணமாக, அடிப்படை மூல காரணமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் பற்றி ஆராய்ந்து அக்கறை கொண்டு பொது வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய அனைவர்களும் இதற்கான ஒரு தீர்வை எட்டுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். நம்முடைய கல்விகளில் இன்றைக்கு ஆத்திசூடி இல்லை, கொன்றைவேந்தன் இல்லை, நன்னெறி இல்லை, மூதுரை இல்லை, நாலடியார் இல்லை, நான்மணிக்கடிகை இல்லை. மனிதனை அறம் சார்ந்த மனிதனாக உருவாக்க வேண்டிய கல்வி நிலை, அந்த நிலையிலே இருந்து நாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி சென்று விட்டோம் என்கிற அடிப்படை உண்மைகளிலே இருந்து இன்றைக்கு நீங்கள் அலைபேசிகளை திறந்தால், சின்ன திரைகளை பார்த்தால், திரைப்படங்களை பார்த்தால், இப்படி நம்முடைய சமூக ஊடகங்கள் அனைத்திலும் மிக கேவலமான அசிங்கமான விஷயங்கள் பரவி கிடப்பதை இந்த ஊரிலே இருக்கக்கூடிய, உலகத்திலே இருக்கக்கூடிய அனைவரும் அறிந்திருக்கிறோம். இவைகளையெல்லாம் தவிர்ப்பதற்கு நாம் என்ன முயற்சிகளை மேற்கொண்டு இருக்கிறோம்? அரசியல் அதற்காக முயற்சி செய்கிறதா? அரசு அதற்காக முயற்சி செய்கிறதா? சமுதாயத்திலே இருக்கக்கூடிய சிந்தனையாளர்கள் அதற்கான முயற்சி செய்து இத்தகைய அவலங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டும். இவைகளெல்லாம் தடை செய்யப்பட வேண்டிய ஒன்று. மனித பண்புகளையும் உணர்வுகளையும் சீரழிக்கக்கூடிய செயல்கள் இந்த மண்ணிலே நடைபெறாமல் இருக்க வேண்டும் என்பதற்கான முயற்சி இங்கே இல்லாமல் இருக்கிறது. இதை செய்ய வேண்டியவர்கள் அதை பற்றி கவலைப்படாமல் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட அவலங்கள் தவிர்க்கப்பட வேண்டும் என்று சொல்ல வேண்டிய சமுதாயத்திலே இருக்கக்கூடிய, ஆன்மீகத்திலே இருக்கக்கூடியவர்கள் உட்பட அதை பற்றி முயற்சி எடுப்பதற்கும் அதை பற்றி வழிகாட்டுவதற்கும் இன்றைக்கு தயங்கக்கூடிய ஒரு சூழல் சமுதாயத்திலே நிலவிக் கொண்டிருக்கிறது. இத்தகைய நிலைமைகள் எல்லாம் சமுதாயத்தினுடைய அவலங்களுக்கு காரணமாக இருக்கிறது. இன்றைக்கு அரசியலிலே இருக்கிறவர்கள் எப்படியாவது ஆட்சி அதிகாரத்திற்கு செல்ல வேண்டும், அதற்கான முயற்சிகளிலேதான் களம் இறங்கிக் கொண்டிருக்கிறார்களே தவிர, இந்த சமுதாயத்தினுடைய அடிப்படை விஷயங்களை நிறைவேற்றுவதற்கு, மனித குலத்தை மேன்மைப்படுத்தக்கூடிய வழிகளுக்கு, பாதைகளுக்கு அழைத்து செல்வதற்கான முயற்சி இல்லாமல் இருக்கிறது. இவைகளையெல்லாம் கடந்து இந்த சமுதாயத்திலே அறம் சார்ந்த அரசியலும் அருள் சார்ந்த அரசுகளும், சமுதாயத்திலே இருக்கக்கூடிய அத்துணை அரசியல் கட்சிகளும், பொது வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய அத்துணை பேரும் இந்த மனித குலத்தினுடைய மேன்மைக்காக அர்ப்பணித்துக் கொள்ளுகிறவர்களாக மாற வேண்டும். இன்றைக்கு அலைபேசிகளிலும், சின்னத்திரைகளிலும், திரைப்படங்களிலும், ஊடகங்களிலும் வரக்கூடிய ஆபாசங்களை, வன்முறைகளை, தீவிரவாதத்திற்கான அடிப்படைகளை, இவைகளெல்லாம் முற்றாக தவிர்க்கப்படக்கூடிய ஒரு சூழலை இந்த சமுதாயத்திலே ஏற்படுத்துகிற பொழுதுதான் அதற்கான நெறிமுறைகளை வகுத்து மனிதர்களுக்கு அறம் சார்ந்த வாழ்க்கைக்கும் தர்மத்திற்கான வாழ்க்கைக்கும் வழிகாட்டக்கூடிய சமுதாய சூழலை உருவாக்குவதன் மூலமாகத்தான் சமுதாயத்திலே இத்தகைய அவலங்கள் இல்லாத நிலைகளை ஏற்படுத்த முடியும். இன்றைக்கு இத்தகைய அவலங்களுக்கு நம்முடைய அரசு, அரசியல் கட்சிகள், சமுதாயத்திலே இருக்கக்கூடிய ஆன்மீகவாதிகள், மக்கள் அனைவருமே நாம் காரணமாக இருக்கிறோம் என்கிற உண்மையை புரிந்து கொண்டு நாம் சுய பரிசோதனை செய்து கொண்டு இத்தகைய நிகழ்வுகள் நிகழாமல் இருப்பதற்கான சமுதாய சூழலை, ஆபாசங்களை, வன்முறைகளை, தீவிரவாதங்களை ஊடகங்களினுடைய அவர்களினுடைய வியாபாரத்திற்கான நிலைமைகளாக வைத்திருப்பதை முற்றிலும் தடை செய்து இந்த மண்ணிலே இருக்கக்கூடிய மக்களுக்கு அறம் சார்ந்த செய்திகளும் செயல்களும் எட்டி அனைத்து மனிதர்களும் அறம் சார்ந்தவர்களாக தர்மத்திற்காக வாழக்கூடியவர்களான நிலைமையை, சமுதாயத்தை உருவாக்க வேண்டியது அரசினுடைய கடமை, அரசியல் கட்சிகளினுடைய கடமை, அருளாளர்களினுடைய கடமை. இதற்கெல்லாம் வழிகாட்டக்கூடிய
செயலினை அருளாளர்களும் மேற்கொள்ள வேண்டும். அனைத்து மக்களும் அறம் சார்ந்த செயல்களுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும். அதன் மூலமாகத்தான் நம்முடைய சமுதாயத்தில் இத்தகைய நிகழ்வுகள் இல்லாமல் ஒரு புதிய சமுதாயத்தையும் ஒரு புது யுகத்தையும் நம்மால் உருவாக்க முடியும் என்பதை உணர்ந்து கொண்டு அனைவரும் தர்மத்திற்காக செயலாற்றுவதற்கு முன்வாருங்கள். பரிபூரண நல்லாசிகள்.